வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி 2025 பலன்கள் வரிசையில் மேஷராசிக்கு பிறகு ரிஷபராசி காலபுருஷனுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ஆட்சி பகவானாக வரக்கூடியவர் சுக்கிரன். இங்கே கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த ரிஷபராசியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், ரிஷபராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் 2025 மிகவும் மிகவும் சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறத எப்படி சாதகமாக இருக்குது, என்னெல்லாம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத விவரமாக நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எந்த பிரச்சனையாக இருக்க முடியும், நம்ம என்ன தீர்வுகளை செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிகளுடைய தத்துவம் என்பது ரொம்ப பெரிய தத்துவம். அத்தனை பேருக்கும் நல்லதை செய்து மற்றவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து வாலண்டரியாக எல்லோருக்கும் நிறைய உதவிகளை செய்து மனம் நொந்து எதிர்பார்த்த அன்பும் நேர்மையும் காதலும் கிடைக்காமல் போக மனசெல்லாம் நொந்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ நம்ம டெடிகேட் பண்ணுறோம். ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ முக வசீகரம் என்பது இருக்கும். எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். எதை நினைத்தாலும் அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்குள்ள மனசு போயிட்டே இருக்கும். ஒரு நிலையான இடத்துல மனம் என்பது தங்காது. இதெல்லாம் ரிஷபராசியுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இப்போ சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் 29, 2025 அன்று கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இது ரிஷபத்திற்கு என்ன தாக்கத்தை கொடுக்கும்? இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு மார்ச் 29 வரப்போறார். சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பயிற்சிக்கும் இல்லாத சில விசேஷங்கள் உண்டு. சனி பகவான் மட்டும் ஒரு முழு பாவ கிரகம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோளாறுகள், பிரச்சனைகள், தாக்கங்கள், தடைகள், தாமதங்கள், இழப்புகள், வேதனைகள், அவமானங்கள் அத்துணைக்கும் காரகத்துவமாக வரக்கூடியது சனி பகவான். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில், அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனுக்கு வேண்டிய உற்ற நண்பர். உங்களுக்கு அவர் பாக்யாதிபதி மற்றும் தொழில் ஸ்தான கர்மஸ்தானாதிபதி. இதுவரை உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஸ்திர ராசியான நீங்கள் 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உடைய கிரகங்கள் மாரகாதிபதியாகவும் 9ஆம் இடத்திற்கு உடைய சனி பகவான் பாதகாதிபதியாகவும் இருந்தாலும் கூட 3, 6, 11, 12, அதாவது ராசியின் 3, 6, 11, 12ஆம் இடங்களில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகங்களை தர கடமைப்பட்டவராக மாறுகிறார். இதுல முக்கியமானது இந்த 11ஆம் இடம். அன்டவுட்டட்லி சனி 11ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா, கோச்சார ரீதியாக, கோச்சாரம்னா இப்ப இருக்கக்கூடிய கோள்கள், பிளானட் சாரம் மூமெண்ட், இப்ப இருக்கக்கூடிய பிளானட்டரி மூமெண்ட்டை தான் கோச்சாரம்னு சொல்றோம். இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு வந்தால் ஒரு பலன். அதுவே 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீடு போகும்போது அதீத ராஜயோக பலன்களை செய்ய கடமைப்பட்டவர். தவிர உங்க ராசிக்கு வேற வேண்டப்பட்டவர். 12 ராசியில சனிப்பெயர்ச்சி பலன்கள் யாருக்கு ஃபேவரபிளா இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு டு த எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபிளா இருக்கு. இதுதான் உண்மை. எப்படி அது எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபிளா இருக்கு? முதல் பாயிண்ட், கடந்த 2.5 வருஷம் அவர் உங்களோட 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கடந்த 2.5 வருஷம் உங்களை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேற எந்த ஒரு வேலை செய்கிறீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களை இந்த 2.5 வருஷம் கடிச்சு மென்னு துப்பியிருப்பாங்க. அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க.
இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. சரி, ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, நம்ம பேசுகிற மாதிரி ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸாக, அரசியலில் தலைவர்களாக, காவல்துறையில், மருத்துவத்துறையில் இதெல்லாம் வேலை செய்கிறீங்க. இப்போ கடந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா நரக வேதனை. உள்ள போகவும் முடியல, வெளியே வரவும் முடியல. சரி, இதோட இந்த பிஸ்னஸை விட்டுடலாம், வேலையை விட்டுடலாம், அதுவும் பண்ண முடியல. கம்பல்ஷன், ஜீவனம் பண்ணி ஆகணும், சாப்பிட்டாகணும் 3 வேளை. நம்மளை நம்பி குடும்பம் வேற இருக்கு, கடன் தொல்லைகள், பிரச்சனைகள். டெய்லி வேலை செய்யும் போது இன்னைக்கு பொழைச்சமா, உயிர் பொழைச்சி வீட்டுக்கு வந்தோமான்ற அளவுக்கு வேலை. இது இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டீங்க இல்லையா, இதெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. 100% இந்த சனி பயிற்சி 2025 உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும், அதிசயங்களும் நடக்கும் கூட சொல்லலாம். இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் வரப்போகிறது. இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. 30 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. பாசிட்டிவான மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்க போகுது. அடுத்தபடியாக பல ரிஷபராசி என்பவர்களுக்கு கடன் தொல்லையுடைய பாதிப்புகளும் கடன் தொல்லையினுடைய தாக்கங்களும் சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருந்து வந்தது. இப்ப இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சிக்னல் இப்ப 6 மாசம் இருக்கு இன்னும் சனி பயிற்சிக்கு. இருந்தாலும் இப்பவே நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். அக்டோபர் மாசத்திலிருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில திருப்பங்கள் தெரியும், நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த புல்லுருவிகளும் சில தேவையில்லாத விஷயங்களும் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஜோதிடத்தை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது, கடவுள் மேல நம்பிக்கையும் கிடையாது. நாங்க தம்ப்நெயில் என்ன, நாங்க ஏதாவது டான்ஸ் நான் போட்டிருக்கோம், நாங்க வந்து சாமி வந்து ராசி ஜோதிடம் தான் போட்டிருக்கோம். ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு இதுக்குள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? இதுல இருந்து மற்றவங்க புரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். இதுக்குள்ள வந்து ஜோதிடம் பொய், கடவுள் பொய்ன்னு எதுக்கு சொல்லணும்? தம்ப்நெயில பார்த்துட்டு, தம்ப்நெயில தான் கிளியரா போட்டிருக்கு ஜோதிடம் தான். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க தம்ப்நெயிலுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வேற ஏதோ அஜெண்டா இருக்கு. ஆக நம்ம அதை பற்றி கவலையே படலை. யார் வேணா என்ன வேணா கமெண்ட் போடுங்க, ஒரு அளவுக்கு மேலே போடும்போது எங்கள் லீகல் டீம் இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்குவோம். இதுதான் உண்மை. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடன்கள் நீங்கி, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன்கள் தொல்லையிலிருந்து நீங்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கப் போகிறீர்கள், நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுக்க சில டார்கெட்ஸ் இருக்கும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து வாங்கணும், ஒரு நல்ல வீடு வாங்கணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல பதவியில் உட்காரணும், இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இந்த அளவு திருமணம் முடிக்கணும், இந்த நினைச்ச மணமகனையோ மணமகளையோ திருமணம் செய்ய வேண்டும், காதல் ஜெயிக்கணும். இது அத்தனையும் கண்டிப்பா நிறைவேறும், நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். தெய்வ விஷயங்களை பற்றி பேசும்போது சில அன்பர்கள், ரொம்ப நிறைய பேர் இல்லை, 95 பேர் நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே நடக்கலையே அப்படின்னா, தெய்வ விஷயங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நம்பிக்கைக்குரியது. அதை குவான்டிஃபை பண்ண முடியாது. ஒரு 5% பேருக்கு நடக்காது. அதுக்கு காரணம் அவர்களுடைய கர்மாவும் கூட காரணம். ஒரு 95% பேருக்கு நடக்கும். நாம நல்ல எண்ணத்தோட பக்தியோடையும் கடவுள்கிட்ட போய் உண்மையான டெடிகேஷனோடையும் இருக்கும்போது சத்தியமாக நடக்கும். நம்ம மனசில் வேற ஏதோ அழுக்க வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நமக்கு அது நடக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாருக்கும் ஒரே சாமி தான், எல்லாருக்கும் ஒரே ஆசை தான், ஒரே எண்ணம் தான். ஜெயிக்கிறது ஒரு சில பேர். அதுக்கு காரணம் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணங்கள். இது 2 தான். இது எல்லாத்துக்கும் மேல கடவுள் உங்களுக்கு அமைச்ச விதி. அந்த விதியவே மாற்றக்கூடியது உங்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும். வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் லாபங்கள்ல வந்து ப்ராஃபிட் வந்து மிகப்பெரிய அளவில் பல மடங்கு அதிகரிக்கும். நான் சொன்ன வியாபாரங்கள்லாம் ஹோட்டல், ரியல் எஸ்டேட்டு, அரசியல், அப்புறம் வந்து காவல்துறையாக இருக்கட்டும், வேலையை செய்யக்கூடியவர்களாகட்டும், இல்லை மக்கள் சேவையில் இருக்கக்கூடியவர்கள், பல பேர் வந்து உங்களுடைய பொருளாதார வரவு என்பது மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கலாம். இது வந்து நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி வந்து
பெற்ற பசங்களால் சில பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் வரும், அதை நம்ம சமாளிக்க தான் வேணும். உடல் ஆரோக்கியத்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளுக்கு, உடனே ஜாகிரதையாக அதை ஹேண்டில் பண்ணும். உங்களுடைய சுய ஜாதகம், இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ ரிஷபராசி யாராக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை எங்களை காண்டாக்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர கூற முடியும். நாம் இப்போ பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்களே. உங்களோட சுய ஜாதகம் தனிப்பட்ட உங்களோட ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் துல்லியமாக நாங்களால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். அதே மாதிரி பல வருஷமாக மேரேஜுக்காக வெயிட் பண்ண இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா மேரேஜ் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கல்யாணம் ஆச்சு, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், திடீர்னு பிரச்சனை, மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை சின்னதில் ஆரம்பித்து பெருசாக வளர்ந்து 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 குட்டி போட்டு இப்போது விவாகரத்து அளவுக்கு நிற்குது. இது சொல்லும் போது மனசில் ரொம்ப பாரத்தோடு சொல்கிறேன். இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் ஒரு 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 ஆளை வந்து செதைச்சிரும். அப்படியே அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா, இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிங்கன்னா சுமூகமாக முடியும். உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்களுக்கான தீர்வுகள் என்னங்கிறத பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்கம் வருது, செலவு பண்ணுறோம், நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக நம்ம வருமானம் என்ன, நாம் யார், நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், நமக்கு எது தேவை எது தேவையில்லை, இதெல்லாம் யோசித்து செலவு பண்ணணும். பணம் மொத்தமாக வருதுன்னு பட்டுன்னு செலவு பண்ணிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வகையில் மிகப்பெரிய பணத்தை வந்து முடக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து போடணும். டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை மேற்கொள்ளணும். என்னதான் சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் சில கான்சிக்வன்சஸ் அவர் கொடுப்பார். கண்டிப்பாக அவர் உங்களுடைய பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். எந்தெந்த வகையில் வெளியில் போய் ஹோட்டல் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது, வெளியில் வந்து அஜீரணமாகாத ஃப்ரைடு ஐட்டம்ஸை சாப்பிட்றது, தேவையில்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது, எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது, தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது, இது ரெண்டுமே உங்களுடைய ஹெல்த்தை வந்து காலி பண்ணிடும். நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஹெல்த் இஸ் வெல்த். நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் 50 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரே ஒரு 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அத்தனை பைசாவும் காலி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் வலி வேறு, மனசுலையும் சரி உடல்லையும் சரி வலியாகவும் இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை என்பது ராசி மேலேயே விழுவதனால, மந்தகாரகன் சனி பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ் வரும், எதிர்மறையான எண்ணங்கள் வரும். ஜென்ரலாக ரிஷபராசி என்பர்கள் சந்திரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால மைண்ட் வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு செயல்பட்டு இருக்கும். இப்போ வந்து அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக ஸ்லோவாக போகும். ரொம்பவும் ஸ்லோவாகவும் போகக்கூடாது, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு காரணம் இது ரிஷபராசி என்பர்களுக்கு. இப்போ சனி பகவானுடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் விழுவதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு ஏற்கனவே சொன்னோம். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் எது டாப் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களை தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஜாக்கிரதையாக இருக்கணும். 2, 3வது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் தனுசு ராசியில் விடுறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு நம்ம சொன்னோம். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபுட் பாய்சனிங், இல்லை வேறு சில உடல் உபாதைகள் வரலாம், அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். கூடிய மட்டும் அவுட் சைட் ஃபுட்டை தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு காலகட்ட கலாச்சாரத்தில் வீட்டில் சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. எல்லா பொருளும் இருக்குது, வீட்டில் வேணுங்கிறத சமைச்சு அப்படியே குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப விரலை வெட்டு என்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாருமே ஹோட்டல் கலாச்சாரம், அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் இப்படி சாப்பிடு.
இது எப்படின்னா கையில் காசு இருக்கோ இல்லையோ செலவழிச்சுட்டு பின்னாடி அதை சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான கலாச்சாரத்தில் நம்ம போயாச்சு. தயவு கூர்ந்து இது மூலிமா நான் வேண்டி கேட்டுக்கிறது, கூடிய மட்டும் தேவையில்லாத வகையில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது ஒரு ஸ்டேட்டஸ் கியோ கிடையாது, அது என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மகிழ்ச்சியாக பேசிக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். ஆக தீர்வுகளை நோக்கி நம்ம பேசும்போது சனி பகவானுடைய தீர்வுகளில் முக்கியமான முதல் தீர்வு ரிஷபராசி அன்பர்களுக்கு, முடிஞ்சால் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய, காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதிக்கு சென்று வந்து நலதீர்த்தத்தில் நீராடி அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து தான தர்மங்களை செய்ய வேண்டும். சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாக, இந்த மந்திரத்தை 108 முறை தினமும் ஜபம் செய்யணும். மூணாவது, எல்லா ராசிக்கும் சொல்றது தான், தான தர்மங்களை தவறாமல் செய்ய வேண்டும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உங்களால் முடிஞ்ச ஆடைகளை கொடுக்கறது, உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது, கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் செய்யும் பொழுது பிறவியற்ற பலனை கொடுப்பார் சனி பகவான். பிறவியே இல்லாத ஒரு முக்தி நிலையை கொடுப்பார் சனி பகவான். சனி பகவான் கொடுக்கக்கூடியது அத்தனையும் அனுபவமே, அவர் கொடுக்கறது அடியல்ல என்பதை மனதில் நிறுத்தி மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நீண்ட காலமாக, அதாவது ஒரு 10 வருடங்களாக கஷ்டப்பட்ட, வருத்தப்பட்ட, வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சார் ஆரம்பமே கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க. உண்மைதான் சார், ஆமா உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் பயிற்சியா போறாரு. அப்ப என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பா தீரதான் போகுது. நீங்க அதை பார்க்க தான் போறீங்க லைவா. அப்ப ரிஷப ராசி அன்பர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வேலை மாற்றம் உண்டு, இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் என்ன எதிர்பார்ப்போம்னா, சார் நான் பெருசாலாம் சம்பாதிக்கலாம் ஆசைப்படல, நான் உழைக்கிறேன், அதற்கான பணம் வந்தா போதும். வேலை செய்யறவங்கள ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எனக்கு ஒரு பேர் இருக்கணும், ஓரளவுக்கு வரணும், டீசெண்டான சம்பளம் இருக்கும். அது இல்லாம தான் நான் நிறைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த பதிவு. அப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கீங்களோ, நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது படிச்சு முடிச்சவங்கல இருந்து 60 வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. அப்ப இந்த வரக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டு நல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே என்னன்னா, வாய்ப்பு வரக்கூடிய நேரத்துல சில விஷயங்கள் தப்பா நம்ம யோசிச்சு பண்ணிடணும். அதுதான் நம்மளுடைய கர்மவினை. அதுக்குதான் ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை, உங்களால எதனால உங்களுக்கு பிளாக் ஆயிருக்கு, எதனால உங்களால டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்கணும். அப்ப அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. என்ன நடக்காது, என்ன பிரச்சனை இருக்கு, ஜாதகத்தை பார்த்து. அதே போல தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன கஷ்டம் சார், கடன் எவ்வளோ பிரச்சனை சார், வாழ்க்கையில நான் பட்ட அவமானங்கள் மாதிரி வேற யாரும் படக்கூடாது. வீட்டுல, வெளியில, மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ அவமானம். ஒரு பணம் இல்லைன்னு வாழ்க்கையில இவ்வளவுலாம் நான் கஷ்டப்படக்கூடாது சார், ஆஃப்டர் ஆல் ஒரு பணம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் தான் ரிஷபராசி என்பவர்கள். ஏன்னா லட்சமா பார்த்துருப்பீங்க, பணம் நிறைய வரவுகளை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் சார், நான் இப்ப கடன் பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இருக்கும். அது ரிஷபராசியா இருந்து நீங்க ராகு திசையோ அல்லது புதன் திசையோ சனி திசையோ கடக்கிறதுக்குள்ள நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை.
அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், நிறைய நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு தொழில் பண்றவங்களுக்கு என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட் லாபம் தான் இருக்கும் ஜென்ரலா. அப்ப அந்த லாபம் ஏன் வரல அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயமே தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சார் இத்தனை நாள் நடக்கல சார், அதனாலதான் சார் இவ்வளவு பிரச்சனை. ஆமா, நீங்க நினைச்சது நடக்கல, ஆனா வருங்காலத்துல இதெல்லாம் நடக்க போகுது. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் கொடுக்க போறாரு சனி பகவான் தான். ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம், நீங்க அவ்வளவு வருத்தப்பட்டுட்டீங்க, அவ்வளவு உழைச்சிட்டீங்க, அதுக்கான உங்களுக்கு வருமானம் இல்லை, அதற்கான சலுகைகள் கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும், கடன் தொல்லைகள் தீரும். மெயினா நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக தான் சார் நம்ம வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும். அதற்கு தகுந்த மாதிரி உங்க லைஃபை பிளான் பண்ணும். அதே போல ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குழந்தை இல்லாதவர்களுக்கு, நிறைய ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல சனி பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போறார். அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியதான் குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நீ நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்கலாம், ஆனா ஒன்றும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா குழந்தை பேரு கிடைச்சே தீரும். அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ஆசை. ஏன்னா அவ்வளவு கடன், அவ்வளவு பிரச்சனை, நம்ம எப்படியாவது சாதிச்சு காட்டணும், 4 பேருக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அவங்கெல்லாம் கடந்த காலத்துல ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு நடக்கல. ஆனா வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது. சில பேர் சொல்லுவாங்க, சார் வெளிநாட்டுல எல்லாரையும் அங்கிருந்து அனுப்புறாங்க சார், செய்யறாங்க. நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா வரப்போகுது. சார் வெளிநாட்டிலே இருக்கேன் சார், கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பா தீர்வு உண்டு. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அங்கேயே பர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு வீடோட வாங்கி செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை, அவமானங்கள், அதனால ஏற்பட்ட வழக்குகள், வம்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு மேல இருக்கு. அதற்கான முயற்சிகளை மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைச்சு அதுல ஒரு வீடு கட்டலாம், இல்ல அதை சொத்தை வித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்தே தீரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பகவான் பயிற்சி. அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணம் நடக்கும். திருமணமாய் பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிறைய ரிஷபராசி என்பது அன்புக்காக இயங்கக்கூடியவர். என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா, என் கணவரை குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா, இந்த மாதிரி இயங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர். அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதற்கு தயாரா இருங்க, அதுக்கு பேசுங்க, செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ வார்த்தைகள் பேசி எல்லாம் சண்டை செஞ்சல் வரலாம், இயல்பு. அது நேரம் சரியில்லாதனாலதான். யாருமே தெரிஞ்சு அது மாதிரி செய்யறது கிடையாது. அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. இல்லை சார் கோர்ட்டு கேஸ் ரொம்ப உலகெல்லாம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன், முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, 2வது வாழ்க்கைக்கு முயற்சி பண்றோம், அதுவும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா மறு திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பயிற்சி பலன்கள். மொத்தத்துல ரிஷப ராசி என்பதற்கு 100க்கு 100% நீங்க நினைத்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய அருமையான பயிற்சியாக சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கும். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம், படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவத்து. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான நேயர்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பராக சொன்னீங்க சார், உண்மையிலே சொன்னது நடந்து சார், என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலங்களே சொன்னோம், 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. சனி பகவான் ஃபர்ஸ்ட் பெயர்ச்சி ஆகிறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த 3 கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடைகிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே 7.5 சனி, அஷ்டம சனி, விரய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் இருக்கு. ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லினேன். யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கொண்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பெயர்ச்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா, நான் சொல்ற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி காலங்களில்
என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். அதாவது உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடங்கிறது கும்பராசி. கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தார். இந்த கும்பராசியில் அமர்ந்த சனி பகவான் இப்போ என்ன பண்ண போறாரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்போ கர்மஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆவது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொற்காலம். உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 70லிருந்து 80% நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கிறவங்களையும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பெயர்ச்சியை வச்சு பயப்பட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக நிம்மதியான தூக்கம் இல்லாமல், தூக்கம்னா என்னே தெரியாத ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்து வந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனை ஒற்றுமையில் ரொம்ப பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது, அல்லது மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது. சில நபர்களுக்கு விவகாரத்தே கிடச்சிருக்கும். சட்டப்படி விவகாரத்தே இந்த 2 வருஷத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோங்கிற பிரிவு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போராடி வாழ்ந்த வேறு வழியில் இல்லை, என்ன செய்ய முடியும், கல்யாணம் முடிச்சிட்டோம், இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறதா முடியல, பிள்ளைகளுக்காண்டி வாழ்வோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையும் இருந்திருக்கும். அதே போல் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பின வாசக்காரன் உறவில் விட நட்புதாயா பெருசு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக நேசிச்சிங்களோ அதில் ஒரு சில பேரோட உண்மையான முகத்திரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்களால பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் அவன் யார் அவள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. அதிகமாக பணம் போட்டு தொழிலில் நடத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்தது கடந்த காலங்களில் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வேறு என்ன நடந்தது செய்யும் நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்கிற அந்த ஒரு வீடியோ பத்தாது, அந்த அளவுக்கு நிறையா சொல்ல முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன். மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். இல்லை நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆமாங்க ஐயா நடந்துச்சுன்னு சொல்லுவேன். ஓகேவா? சரி, இது நடந்தது, நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சில பேர் சொல்கிறாங்க, கீழே கமெண்ட்ஸில் கொடுக்காங்க 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கருத்துக்கள் வருதுன்னு சொல்லி. ஏன் இந்த 4 நிமிஷம் 5 நிமிஷம் கருத்து வருதுன்னு சொல்லி சொல்லணும்? எல்லாமே நம்ம செக் பண்ணி சொல்கிறதுக்கான கருத்து என்னென்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயம் உண்மை என்றால் இனிமேல் நடக்க போகிறது உண்மை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கள. ஸோ அதனால தான் இதை சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்டை மட்டும் போடுற அன்பு நேருக்கு நான் சொல்வது என்னன்னா, தயவுசெய்து நீங்கள் பார்த்த மாதிரி மற்றவங்களும் அதெல்லாம் பார்க்கட்டும், கொஞ்சம் அனுமதிங்க. ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன நன்மைன்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11 அமர்ந்து புதிய வேலையில் இடமாற்றத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ண முயற்சி பண்ணிடுவீங்க. அந்த தடை விலகி உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு நீங்கள் வேலையில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையே தேடி அலைஞ்சிக்கிறீங்க, 2.5 வருஷமாக வேலையே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுகின்ற ரிஷபராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய வேலை, அந்த வேலையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லாபத்தை மட்டும் என்னால் பெறவே முடியல, லாபம் கிடைச்சா நன்மையாக இருக்கும், வர்றது அப்படியே நான் செலவழிக்கிற செலவுக்கு தக்கனதான் வருது, கையிலேருந்து காசு வாங்கி அதை எனக்கு வீட்டில் போய் ஒரு சேமிப்பாக வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுற ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உறுதியாக தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கின்றன. அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும்
இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக உங்களால் செயல்படுத்த முடியும் என்பது கருத்து. குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடுகள் நல்லா சூப்பராக இருக்குது. திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் அந்யோன்யமாக இருந்தால் தானேயா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எங்களுக்குள்ள சண்டையாக தான் இருக்குது. நாங்கள் 2 பேரும் அன்பாக பேசி ஒரு கணவன் மனைவி கொடுக்கக்கூடிய அன்பான செயல்பாடுகள் செயல்படுத்தவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட நிலை மாறி உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. பதவி உயர்வு இந்த வட்டம் கட்டாயமாக உண்டு. ரிஷபராசி அன்பர்களை கடின உழைப்பாளின்னு சொல்லலாம். ஸோ அப்படி கடின உழைப்பாளிக்கு ஏற்ற ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கலன்னு வருத்தப்படுற அத்தனை நபர்களுக்குமே உறுதியாக நல்ல ஒரு பரிமாற்ற வளர்ச்சி ஏற்பட போகிறது என்பது கருத்து. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் வாக்கு மூலமாக, அதாவது வார்த்தைகள் மூலமாக பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையை காத்திருக்கும் நபர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. நீதித்துறை, அதே போல் அரசியலில் பேச்சாளர்கள், சட்டத்துறையில் வேலை பார்க்குறவங்க, ஜோதிடத்துறையில் பயணிக்கிறவங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நடமாடும் வியாபாரிகள், அதாவது ஒரு சவுண்டு கொடுத்தே வியாபாரம் பார்ப்பாங்கல்ல, ஒவ்வொரு தொழிலுக்குரிய அந்த வார்த்தைகள் மூலமாக சத்தம் போட்டு வியாபாரம் பார்க்குற அனைத்து விதமான தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு செய்த நபர்களுக்கு உறுதியாக நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றது என்று பார்க்கிறோம். நீங்கள் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காமனாக அலைஞ்சிருப்பீங்க. ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்க நினைப்பீங்க, வாங்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை நீங்கள் அணியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அறிவின் திறமை அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு. அதே போல் ரிஷபராசியில் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த அமைப்பு உண்டு. மாணவர்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் இந்த 2.5 வருஷத்தில் உறுதியாக நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் இருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலையை இனிமே தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் மகிழ்ச்சியாக உறுதியாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் விலகி நஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்லா ஆக்டிவாக செயல்படுங்க. சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இந்த 2025 ஏற்படுகின்ற சனி பயிற்சியானது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை 80% உறுதியாக கொடுக்கும் என்பது கோச்சார கிரக ரீதியாக உண்மை என்பதையும் குறிப்பிடுகிறேன். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. இந்த சனி பயிற்சி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசியை பார்க்காரு. அப்போ மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலும் இந்த காலகட்டங்களில் சின்ன அளவில் கூட தீங்கு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு தீங்கு நினச்சவங்கெல்லாம் விலகிட்டாங்க. இனிமே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி நிதானமாக உங்களை பிடித்த உங்களுடன் இருக்கும் நண்பர்களுக்காகவும் அல்லது உங்களுடைய உறவு உள்ள உங்கள் கணவன் மனைவி விஷயங்களில் வெளிப்படையாக பேசி செயல்படுத்துங்க. வெற்றி உண்டு. மறைமுக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுகிற நபர்கள் உறுதியாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற செயல்பாடில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக பார்த்து விற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளும் போது, வெளிநாடு ஏதாவது ஒரு பயணங்கள் மேற்கொள்ளும் போது முதலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. உங்களுடைய இல்லீகல் கான்டெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது உங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்கள விட்டு உடனே வெளியே வந்துடுங்க. அவங்க கூட எந்த சூழ்நிலையும் பயணிக்காதீங்க. உங்களுக்கு அது வரும், இது வரும், அப்படியா இப்படியா சொல்லி உங்களை ஆசை வார்த்தைகள் கூறினாலும் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறதுனால உறுதியாக நல்ல விஷயத்துக்கு மட்டும் செயல்படுங்க. ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருப்பீங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இடுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதேபோல் உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயிலில் மாதத்துக்கு ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச அளவு
10 பேர்னாலும் சரி 20 பேர்னாலும் சரி அன்னதானம் பண்ணுங்க. அதுவும் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தானமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலையும் உறுதியாக உருவாக்கும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கான டைம் கொடுக்கப்படும். அப்போ எனக்கு கால் பண்ணி பேசலாம். உங்கள் ஜாதகத்தை பற்றி மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன். கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஸோ வீடியோ பதிவு செஞ்சுருப்பேன். ஸோ இல்லைன்னா என்ன ஆகும்னா நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டேன். இந்த 2 விஷயத்தை தவிர வேறு சூழ்நிலை எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். டைம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இன்னும் அதிகமான முன்னேற்றம் அடைய ஜாதக ரீதியாக கணித்து கூட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சனி பயிற்சி 2025. சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் ரிஷப ராசி என்பர்கள். ரிஷப ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள், என்ன மாற்றங்கள்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ரிஷபராசி என்பர்களுக்கு முதல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த 2025 ஒரு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் மே மாசம் பயிற்சி ஆகிறாரு. ஏன்னா கடந்த 1 வருடங்களாக 1.5 வருடங்களாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு உத்தேசிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவிற்கு ஒரு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற நினைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அடுத்த பிரச்சனைகள், இந்த மாதிரியாக லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு இது பாக்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து அந்த சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான உறவுகளை பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த அளவிற்கு பிரச்சனைகள் அதிகரிச்சிருதுதான் சொல்லணும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த சனி பயிற்சி ஒரு ஃபேவரபிளா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரபிள் தான். ஏன்னா லாப சனியாக வர்றார் அந்த சனி பகவான். இது வரைக்கும் இருந்த அந்த கர்மஸ்தானத்துல இருந்த சனி பகவான் லாப சனியாக வர்றார். இவர் எப்போதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த ஜோதிட ரீதியாக சனி பகவான் நல்லதை கொடுப்பாரா கெட்டதை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பவராக தான் இருக்க போறார் இந்த சனி பகவான். இதுல இப்ப இந்த லாப சனியாக உருவெடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை, லாப சனின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில ஒரு முன்னேற்றம் மாத்திரம் பத்தாது, அந்த தொழில் முன்னேற்றமாகப்பட்டது உங்களுக்கு குடும்பம் வரைக்கும் சென்று அங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கணும். அதுதான் அந்த லாப சனி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம். கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளின் மன்னிப்பாக தான் உங்களுக்கு அந்த கடந்த காலம்லாம் நம்ம செஞ்ச தவறுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு புத்திமதி கொடுத்தாச்சு. அந்த அளவிற்கு சில பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள். நிறைய ரிஷபராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய வேலைய யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா டிரான்ஸ்பரண்டா தான் எல்லாமே செய்வீங்க. அப்படி செய்யக்கூடிய வேலையிலையும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த தவறை கூட யாரும் நமக்கு சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களாக உங்களுடைய தவறை மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய உறவுகள், நண்பர்கள், கோகலீக்ஸ், அடுத்து தொழில்ல வேலை செய்யறவங்க, இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்க தவறை மட்டுமே சுட்டி காட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்னடா இது
நமக்கு ஒரு இதுவே இல்லாத ஒரு எல்லாமே வருதே அப்படின்ற அளவுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி, எப்படி நமக்கு கூகுள்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தா, ஒரு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தா நம்மளுடைய மனம் மகிழ்ச்சி அடையுமோ, அந்த மாதிரிதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக எல்லாமே ஒரு பேட் கமெண்ட்ஸ் தான். அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு பாடங்களை நீங்க கற்றுக்கிறீங்க. அதனுடைய எதிரொலியாக தான் இந்த 2025 சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்க போறாரு. வேலையில பாத்தீங்கன்னா நீங்க வேலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, என்னடா பண்றது தெரியாத நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறீங்க ரிஷபராசி அன்பர்கள். அதாவது வேலையை விடவும் முடியல, வேலையில இருக்கவும் முடியல, வீட்டுக்கு போனா இஎம்ஐ தொந்தரவு, வீட்டுல இருக்கக்கூடிய செலவுகளை பார்க்கணும், அடுத்து ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்றேன்னு சொல்லி அந்த வீடை வேற நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, வீடு கட்டுறதுக்கு வேற ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே கட்டின வீடை வாங்கி பண்ணலாம் அப்படின்னு நம்ம அறிவுரை கூடும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தார்கள் அதை கேட்கவே இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க 2024 மார்ச் மாதத்துல எழுப்பின வீடு பாத்தீங்கன்னா உங்களால இன்னும் கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அன்னையில இருந்தே நிறைய பிரச்சனைகள், ஏதோ ஒரு வியாதி தொந்தரவு, வீட்டுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, இப்படி அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள், வேலைக்கு போனா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஞாபகம் வருது, வீட்டுக்கு வந்தா நாளைக்கு ஹையர் அபிஷியல்ஸ் நம்மளுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்க போறாரோ, என்னென்ன பழியெல்லாம் நம்ம மேல தூக்கி போட போறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள், எங்க இருந்தா நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு அதை எதிர்நோக்கி தான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி என்பர்கள். நீங்க இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி ஆகப்பட்டது வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. யாராவது டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும், இல்ல ஒரு நல்ல ஜாபை தேடி நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் வேலையா அதை பண்ணுங்க. அதுல எந்த விதமான ஒரு யோசனையுமே வேண்டாம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு மார்ச் மாதமே அங்க லாபத்துக்கு வர்றதுனால வேலை இடமாற்றம் அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையில கொஞ்சமா ப்ரெஷர் இருக்கு, என்னால தாங்கிக்க முடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மே வரைக்கும் போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அப்படி மாறிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க தான் அங்க ராஜாவாக இருக்க போறீங்க. உங்களுக்கு வேலையில சுற்றி இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குடும்ப ஒற்றுமைன்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு விவாதங்கள், அதிகப்படியான ஒரு விவாகரத்துகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை நலன்ல ஒரு நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு விவாகரத்து முடிஞ்சவங்களுக்கு கூட திரும்ப இந்த வருடம் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஏன்னா பிரிந்த குடும்பங்கள் அந்த பிரிந்ததை எண்ணி எண்ணி மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. இனிமே நம்ம சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியாச்சுன்னா போறோம், கண்டிப்பாக அந்த இடத்துல பிரிவுன்றது முறிக்கப்படுது. ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு பாக்கிய அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான சில அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுனால குழந்தைகள் சம்பந்தமான அவமானங்களை அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு வாலிப பருவத்துல இருக்கிறாங்க அப்படின்ற போது அங்க ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு குழந்தைகளை நீங்க பார்க்க முடியும். அடுத்து உங்களுடைய குழந்தைகள் கான்சென்ட்ரேஷன் இல்லாம அந்த வேலைய செய்யக்கூடிய, அந்த படிப்பை தொடரக்கூடிய ஒரு நிலையில இருந்திருப்பாங்க. அடுத்து ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தையே பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல மூட் அப்செட் ஆகி அந்த படிப்பு எல்லாமே குறைபாடு ஆகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அனுபவித்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து முழுவதுமாக 100% நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த சனி பகவானினுடைய லாப சனி உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வை, குடும்பம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கொடுக்க போகுது. அடுத்து வீடு, வாகனம், பொருள் சேர்க்கை, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு
முதலீடு, அடுத்து சேமிப்புகள் இதெல்லாமே ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போச்சு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா சொந்த வீடை இழக்கிறது, அடுத்து வீடு வாங்கணும்னு யோசிச்சு அதற்குண்டான ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணா அந்த அமௌண்ட் வேற ஏதாவது ஒரு செலவுக்கு பயன்படுத்துறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டுவதற்குன்னு சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுட்டு இருக்கும்போது வீட்டுல யாராவது ஒரு நோய்வாய்ப்பட்டு அதற்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கே உங்களுக்கு பெருமளவு ஒரு பணம் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் அந்த ஒரு சொந்த சொத்து வாங்கணும்னு ஏற்பாடு பண்ணும்போது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களா என்னன்னு தெரியாது, அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு ஆசை ஒரு போயிடுச்சு, நமக்கு இனிமே சொந்த சொத்தே வேண்டாம், இதுல இருந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சொந்த சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2.5 வருடங்கள் இந்த சனி பயிற்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. நல்ல ஒரு வீடா வாங்க போறீங்க, ஒரு அழகான ஒரு வீடு, அந்த வீட்டின் மூலமாக அனைத்து சுபகாரியங்களும் என்னைக்கு அந்த வீடை வாங்கணும் நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ இந்த வருடத்துல கண்டிப்பாக அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு வீட்டுல அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இது நாள் வரைக்கும் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடந்ததா அப்படின்னு ரிஷபராசி அன்பர்களை கேட்டீங்கன்னா துக்க செய்திகள் தான் அதிகமா நடந்திருக்கே ஒழிய வீட்டுல பிரச்சனைகள் தான் நடந்திருக்கே ஒழிய ஒரு சுபகாரியங்கள் நடந்தது, ஒரு வீட்டுல 4 பேரை நம்ம வரவேற்றோம், நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இருந்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதெல்லாம் நமக்கு ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு, இன்னமே அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருடங்கள்ல இதை எல்லாத்தையுமே நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வருடம் தான். நல்ல ஒரு வீடு, அழகான வீடு. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் நீங்க எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி இருக்கணும், அந்த மாளிகையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நல்ல நமக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சொந்த சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்பு முழுவதுமாக வந்தாச்சு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றம், தொழில் யார் யாரெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ தைரியமாக ரிஸ்க் எடுத்து ஆரம்பிக்கலாம். சில பேர் புதுசா தான் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களை பார்த்துக்கோங்க, சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இல்ல ஏற்கனவே எனக்கு தொழில் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இடையில ஒரு 5 வருஷமா அதை நிப்பாட்டிட்டேன், நானு என்னால இனிமே அதுக்கு தொடர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ ஆரம்பிக்கலாமா, எனக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால மீண்டும் அந்த தொழிலை எடுத்து நடத்துவதற்குண்டான ஒரு வழிமுறைகள் எல்லாமே கிடைக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகப்படியான வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி எல்லாம் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆன்மீக சுற்றுலான்றது அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் முழுமையாக நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு பிரார்த்தனைன்னு வச்சுட்டே இருந்திருப்பீங்க, எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடணும், நான் இந்த கோயிலுக்கு வந்துருவேன், நான் எனக்கு இந்த பிரச்சனைகள் சரியானா குடும்பம் ஒன்று சேர்ந்தால் நான் குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அது எல்லாத்தையுமே இந்த 2 வருடத்துல சரி செய்வதற்குண்டான, அதாவது அந்த ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே இப்போ பிரகாசமாக ஒளிரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால ஜாதகப்படி தசாபுத்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய முழுவதுமான ப்ரிடிக்ஷன்ஸ் நமக்கு எப்படி இருந்தா என்ன மாற்றம் செஞ்சா சரியான ஒரு பயனுள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 2025 தொடக்கமாக வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நம்ம ஜோதிட வகுப்புகள் மற்றும் யோகா பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்த போறோம். அதுல சேரணும் விருப்பமுடையவர்கள், அதை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கணும் விருப்பமுடையவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில் 9:44 இரவு, அதுவும் சனி பகவானுடைய நம்பரில் தான் வருது டோட்டலாக கூட்டி பார்த்தாலும். ஸோ
எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும் பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார். நம்ம ராசியை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார். இதுதான் உண்மை. ஒரு விஷயத்த கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார். அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும். அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை. அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ராசியை பிடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் மாறும் பொழுது 6 ராசி கட்டத்தை பிடிப்பார், 6 ராசி கட்டத்தை விடுவார். எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம் 6 ராசியை பிடிக்கிறார். எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம் இந்த 6 ராசியை விடுவிக்கிறார். அப்போ இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார். இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் 11க்கு சனி பகவான் வரப்போகிறார். லாபஸ்தானத்துக்கு சனி வரக்கூடிய இந்த 2.5 வருஷமும் நிச்சயமாக லாபத்தை அள்ளி கொடுப்பார். ஏன்னா அவர் 9, 10 குடையவர், பாக்கியாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி 11க்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பூர்வ கர்மா உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுத்து உங்களை வளர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு, லாபங்கள் உண்டு, தந்தை சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே பொதுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசிக்கு இந்த 6 ராசி கட்டத்தில் பார்த்துக்கோங்க எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் பின்னாடி எண்டிங்கில் பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ரிஷபராசிக்கு இந்த 6 ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ராசி கட்டங்களில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் இருந்தால் அவர் 6ஆம் அதிபதியும் ஆகிறாரு. அதனால் கொஞ்சம் இந்த ராசி கட்டத்துக்குள்ள சுக்கிரன் இருந்து விட்டால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத உண்மை. கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்க வேண்டாம். எதை செய்தாலும் பலமுறை யோசித்து செய்யுங்க. உங்களுடைய பெயர், புகழ் இதுக்கெல்லாமே பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசிக்கு சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. ஏன்னா சனியினுடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார். தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் சனி பகவான் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த 6 ராசி கட்டங்களில் இருந்தால் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒற்றுமை குறைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குல தெய்வத்தினுடைய நான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தால் தான் இந்த பலன். அதையும் நான் சொல்லிட்டேன் முதல்லயே. அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்போது புதன் இந்த 6 ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது குலதெய்வ கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்குண்டான தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமையும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரம், தன வருவாய், அடிப்படையாக வரக்கூடிய கல்வி இதெல்லாமே 2ஆம் இடம் தான். அப்போ இந்த புதன் இந்த 6 ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாமே தடை பண்ணுவார். படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, மார்க் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, இதெல்லாமே கொடுப்பார். 10வது +2 இதெல்லாமே கொஞ்சம் மார்க் வரல, அப்படிங்க எதிர்பார்த்த மார்க் வரல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்கள் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போது தாயினுடைய மருத்துவ செலவுகள், தாய்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது அல்லது தாய் மூலமாக வரக்கூடிய ஏதாவது சொத்துக்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே இந்த 4 ராசி கட்டத்தில் இருந்தால் கிடைக்கும்.
கொஞ்சம் கவனமாக தெளிவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பாரு. கொஞ்சம் உங்களுடைய நிம்மதியும் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த 4ஆம் இடம் தான். அப்போ அதையும் குறைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை தாமதத்தை ஏற்படுத்தும். நீங்க எதிர்பார்க்காத வரன் அல்லது நீங்க என்ன மாதிரி நினைச்சு பொண்ணு வரணும், மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதற்கு அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் குறைதலாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், நண்பர்கள் மூலமாக, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட்னர்கள் மூலமாக இது எல்லாமே கொஞ்சம் ஒரு இழப்புகளோ அல்லது அவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம், கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய உறவுகள் இதெல்லாமே குறிக்கக்கூடியது 12ஆம் இடம். அப்போ இதெல்லாமே இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்றது இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தாலும் இதெல்லாமே குறைவதற்குண்டான வாய்ப்புகளும், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலைக்காக தொழிலுக்காக போலான் இருக்கீங்க அப்படின்னா அதில் எல்லாமே தடை தாமதங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு இரவு நேர டிரைவிங் எதா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பான அமைப்பாக இருக்கும். திடீர் பணம் நஷ்டமாகிறது, திடீர்னு அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அதே போல பணம் கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாம ஒரு சூழ்நிலைகள், உயிர் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்குது. இருப்பினும் சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லாபத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த குரு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லாக் ஆயிருக்காரா, இந்த 6 ராசி கட்டங்கள் எங்காவது இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய லாபங்கள், பெரிய ஆசைகள், 2ஆம் தாரத்துக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே 11ஆம் இடத்தை குறிக்கும். அதனால இதுலேயும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க, சின்னதாக வைங்க, பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷப ராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்து பாருங்க, இந்த ராசிக்கு உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க 9, 10 குடையவராக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள், அப்பா மூலமாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. இந்த சனி இந்த 6 ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து விட்டாலும் இது எல்லாமே கிடைக்கும். தடை தாமதத்துக்கு அப்புறம் பொறுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அடுத்தது கலைத்துறை இதில் இருக்கக்கூடியவர், கலைத்துறை கலை சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் பிரபலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய மக்கள் கூட்டமும் பிரம்மாண்ட வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் புதிய அங்கீகாரங்களும் கிடைப்பதற்குண்டான, புதிய போஸ்டிங் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக விவசாய பெருக்கத்தையும் நல்ல லாபத்தையும் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதற்கு ஈக்குவலாக அல்லது அதற்கு அதிகமாகவே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுப்பார். மாணவர்கள் படிப்பை நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் என்ன மார்க் எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எந்த எல்லையை கடக்க நினைக்கிறீர்களோ அந்த எல்லையை கடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம், நீங்கள் சின்ன இடத்துல இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் நம்ம மாற்றமே கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார். இந்த 6 ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் சிக்கி இருக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க, அல்லது அதை சார்ந்த விஷயத்தை விட்டுருங்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு மற்றபடி உங்களுடைய இலக்குகளையும் உங்களுடைய குறிக்கோள்களையும் நேராக வச்சு கொண்டு போங்க. வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையவே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.